வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். இனி வாய் திறந்தால் காங்கிரஸ் கட்சியினருக்கு செல்வ பெருந்தகை போட்ட அதிரடி உத்தரவா? என்ன விஷயம்? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது கரூரில் தாவேகா மாநாடு விஜய் பங்கேற்ற பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில்தான் சிக்கி 41 பேர் பலியானது தமிழக மக்களிடையே ஒரு பெரும் துயரச் சம்பவமாக இதை பார்க்கப்படுகிறதாம். தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே இது ஒரு பெரும் அதிர்வலைகளை எல்லாம் ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணையும் நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில்தான் ஒரு நபர் ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அதற்கான முயற்சிகள் எல்லாம் நடத்தி வருகிறதாம். அதாவது இந்த விசாரணை ஆணையம் ஒரு லட்சமாக நடந்ததாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டினார்கள். இதற்கிடையில் தான் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தை விமர்சித்ததால் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டது. அதாவது காங்கிரசின் செயற்குழு உறுப்பினர் ஏபி சூரியபிரகாசும் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையத்தின் நியமனம் தவறு என்று கூறியிருந்தார். அது மட்டுமன்றி செல்வ பெருந்தகை அதற்கான ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளாராம். அதாவது கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருவரே திமுக அரசு அமைத்த விசாரணை ஆணையத்தை தவறு என்று விமர்சிப்பது திமுகவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினருக்கு செல்வ பெருந்தகை அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் என திமுகவினர் அறிவித்துள்ளாராம். இந்நிலையில்தான் கரூர் விவகாரம் குறித்து காங்கிரஸ் கட்சியில் யாரும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை சொல்லக்கூடாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் உத்தரவிடப்பட்டுள்ளாராம். அது மட்டுமன்றி இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூட வழக்கறிஞர் ஏபி சூரியபிரகாசம் அவர்களுக்கு வணக்கம். கரூர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அதாவது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் அனைவருமே துயரத்தில் ஆழ்த்துகிறது. இதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இந்த துயர சம்பவத்தை கண்டிப்பாக எந்த விதத்திலும் அரசியலாக்க கூடாது என்ற நோக்கத்தில்தான் பாதிக்கப்பட்ட மக்களுடன் துணை நின்று அவர்களுக்கெல்லாம் தேவையான அனைத்து உதவிகளையுமே செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதாக செல்வ பெருந்தகை கூறியிருந்தாராம். அதாவது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக பதவி வகித்து வரும் தாங்கள் தொலைக்காட்சிகளில் கட்சியின் முடிவுகளுக்கு எதிராகவும் தமிழக அரசு சார்பில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் ஆணையம் குறித்து விமர்சிப்பது கண்டிப்பாக பேட்டியளித்துள்ளீர்கள். அதைத் தொடர்ந்துதான் தங்களுடைய இந்த செயல் கட்சியின் முடிவுகளுக்கு எதிராகவே உள்ளதால் இந்த கடிதம் கிடைக்கப்பெற்ற 15 நாட்களுக்குள் தங்களின் மீதான ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்குரிய விளக்கத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் இதில் கூறப்படுகிறதா. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் இதை பேசப்பட்டு வருகிறதா. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்பதில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருது. இந்நிலையில்தான் திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக என்னவென்றால் நடக்கலாம் என்ற நிலையில்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.